ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் அபு அண்ட் நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது எபிக் மூவி மேனியா. இன்னைக்கு நாம 2017 வெளியான விஷ் அப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாரர் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலேஜ் படிக்கிற நம்ம ஹீரோயினுக்கு 7 வரங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் ஒண்ணு கிடைக்குது. அந்த வரங்களுக்கு பின்னாடி இருக்க அமானுஷ்யம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வர, அந்த அமானுஷ்யத்துக்கிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் மீதி கதை. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கீழே தெரியுற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு லேடியை தான் காட்டுறாங்க. ஏதோ ஒரு குழப்பத்தோட கையில ஒரு பேக் எடுத்துட்டு வெளியில வராங்க. வந்தவங்க டஸ்ட்பின்ல அதை போட, அந்த சமயம் பார்த்து வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்த அவங்க குழந்தை எவ்வளவு தூரம் நான் சைக்கிள்ல போலாம் அப்படின்னு கேட்க, ஸ்ட்ரீட்டோட எட்ஜ் வரைக்கும் போயிட்டு திரும்புவான்னு சொல்றாங்க. அதே சமயம் எதிர் வீட்டுல இருந்தவங்க நான் உங்க பொண்ணை பாத்துக்கிறேன்னு சொல்ல, தயக்கத்தோட அந்த பொண்ணோட அம்மா உள்ள போயிடுறாங்க. சைக்கிள்ல திரும்ப வந்த பொண்ணும் வீடு ஃபுல்லா அம்மா அம்மான்னு தேட, கடைசியா மாடியில இருக்க ரூமுக்கு போய் பார்த்தா அவங்க அம்மா தூக்கு போட்டு இறந்துடுறாங்க. அதை பார்த்து இந்த சின்ன பொண்ணும் கத்த, அப்படியே சில வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் கிளார தான் காட்டுறாங்க. இவர் தான் நம்ம ஹீரோயினோட அப்பா. குப்பையில இருக்கிற நல்ல விலைக்கு போகக்கூடிய பொருட்களை சேல்ஸ் பண்றதுதான் இவருடைய வேலை. ஆனா இவர் அந்த வேலைக்கு போறது நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்காது. ஹீரோயினும் காலேஜ்க்கு சைக்கிள்ல கிளம்பிடுறான். போற வழியில பணக்கார அங்கிள் அகஸ்டினா பார்க்க நியூஸ் பேப்பர் எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சைக்கிள திருப்புறா. அப்போ அவளுக்கு எதிர்க்க வந்த டார்சி, அதாவது நம்ம ஹீரோயினோட காலேஜ்ல படிக்கிற ஒரு திமிரு பிடிச்ச பொண்ணு, இடிக்கிற மாதிரி காரை கொண்டு வர நம்ம ஹீரோயினும் கீழே விழுந்துடுறான். எப்படியோ ஒரு வழியா காலேஜுக்கு வந்து சேர்ந்துட்ட, எதிர்க்க இருக்க குப்பை கொட்டுற இடத்துலதான் அவங்க அப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இத பார்த்த ஹீரோயின், என்னை எதுக்கு அசிங்கப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கத்திட்டு அங்க இருந்து கிளம்ப, அப்படியே இங்க காலேஜ்ல நம்ம ஹீரோயின் வேலை செய்யறதான் காட்டுறாங்க. அங்க வந்து டார்சி திரும்பவும் நம்ம ஹீரோயின் கிட்ட வம்பி இழுக்க, ஹீரோயினுக்குன்னு சப்போர்ட் பண்ண இந்த காலேஜ்லயே 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஹீரோயினோட கிளாஸ் ரூம் தான் காட்டுறாங்க. இவனோட பேர் தான் ரே. இவனுக்கு நம்ம கிளார்னா ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி நம்ம கிளாருக்கும் காலேஜ்ல ரொம்ப ஃபேமஸான பால்னு சொல்லக்கூடிய ஒருத்தனை தான் ரொம்பவே பிடிக்கும். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவர் எப்பயும் போல குப்பையில இருந்து ஏதாவது ஒரு நல்ல பொருள் மாட்டுதான்னு பாத்துட்டு இருக்காரு. அந்த சமயம் அவருக்கு ஒரு பாக்ஸ் ஒண்ணு கிடைக்க, அதை ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அந்த பாக்ஸ் ஓபன் ஆகல. அந்த பாக்ஸ் மேல சைனீஸ் லெட்டர்ல ஏதோ பொறிக்கப்பட்டிருக்கு. இது கிளாருக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிடுறாரு. அதே நேரத்துல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த டார்சி திரும்பவும் நம்ம ஹீரோயின் கிட்ட வம்பிலுக்க, கிளாருக்கும் டார்சிக்கும் வாக்குவாதம் அதிகமாகி 2 பேருமே அதே இடத்துல சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா நம்ம கிளார் அவங்க வீட்டு ஆப்போசிட்ல இருக்க டெல் வீட்டுக்கு போறாங்க. இத்தனை வருஷமா அவளுக்கு ஒரு அம்மாவா இருந்து இவங்க தான் பாத்துக்கிறாங்க. அவளுக்கு ஒரு நல்ல அட்வைஸும் பண்ணி அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இவ வீட்டுக்கு வந்ததும் அவங்க அப்பா, உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு உன் ரூம்லன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் அதை ஓபன் பண்ணி பாக்குறா. கிளாருக்கு அந்த அளவுக்கு சைனீஸ் தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சதை வச்சு 7 வரங்களுங்கிறத மட்டும் படிக்கிறா. அதே சமயத்துல டார்சி என்ன பண்றானா, இவங்க 2 பேரும் சண்டை போட்டு அந்த வீடியோவை FB-ல அப்லோட் பண்ணி விட்டுறா. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா குப்பை தொட்டியில வேலை செஞ்சுட்டு இருக்கிறதையும் எடுத்து போட்டு விட்டுறா. இத பார்த்து ரொம்பவே கோவப்பட்ட நம்ம ஹீரோயின் அந்த பாக்ஸ் மேல கைய வச்சு, அவ அழகுங்கிற திமிர்லதான் இவ்வளவு பண்றா, அவ மூஞ்சி அழுகி போயிடணும்னு சொல்லிட்டு கோவத்துல சொல்ல, அப்படியே நைட் ஆகுது. நம்ம கிளார் தூங்கிட்டு இருக்கும் போது அந்த பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகி அதுக்குள்ள மியூசிக் பிளே ஆரம்பிக்க, கொஞ்ச நேரத்துல மியூசிக் முடிஞ்சதும் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுது. அப்படியே இங்க டார்சியோட வீட்டை தான் காட்டுறாங்க. எழுந்ததும் அவளுடைய காலை பார்த்தா அங்கங்க புண்ணு புண்ணா இருக்கு. அதே மாதிரி கண்ணாடியில போய் அவளுடைய ஃபேஸையும் பார்த்தா அதுவும் பாதி அழுகுன மாதிரி இருக்கு. இத பார்த்துட்டு டார்சியும் கத்த, அடுத்த நாள் காலையில இத பத்தி தான் காலேஜ் ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. அவ என்ன ஆட்டம் ஆடிட்டு இருந்தா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவ அனுபவிக்கிறான்னு சொல்ல, இத கேட்டு ஷாக்கான நம்ம ஹீரோயின் நேரா வீட்டுக்கு போறா. அந்த பாக்ஸ தான் பாக்குறா. அப்படியே அதை 2-3 போட்டோ எடுத்துட்டு மேக்ஸ்னு டாக கூப்பிடுறா. வீடு ஃபுல்லா தேடியும் பாக்குறா. அங்க இருக்க கேப் குள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல மேக்ஸ் இறந்து போய் கிடக்குறான். நம்ம ஹீரோயினும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. காலேஜுக்கும் அந்த பாக்ஸ கொண்டு வந்துடுறா. ஆனா அவளால அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. அந்த நேரம் பார்த்து ரே அங்க வர, உனக்கு வேணும்னா சொல்லி என்னோட கசின் கிட்ட கொடுத்து அதை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்றான். ஆனா என்கிட்ட அதுக்கான காசு இல்லைன்னு சொல்ல, இன்கேஸ் உன்னோட மைண்ட் மாறிச்சுன்னு சொல்லு, அவ காசுக்காக கண்டிப்பா பண்ணி கொடுப்பான்னு சொல்றான். அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயினும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பால் இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறத பார்த்துட்டு அடுத்து என்ன வரம் கேட்கணும்னு முடிவு பண்றாங்க. அன்னைக்கு நைட்டே அந்த பாக்ஸ் கிட்ட போயிட்டு பால் என்ன மனசார விரும்ப ஆரம்பிக்கணும்னு கேக்குறான். அடுத்த நாள் காலையிலேயே அவன் நினைச்ச மாதிரி பால் வந்து பேச ஆரம்பிக்கிறான். இதே நேரத்துல வீட்டுல அந்த பாக்ஸ் ஓபன் ஆகி மியூசிக் வர ஆரம்பிக்க, இந்த சீன் அப்படியே கட் பண்ணி அங்கிள் அகஸ்டினை காட்டுறாங்க. அவர் குளிக்க போகும்போது கால் வழுக்கி தலையில அடிபட்டு அந்த இடத்துல இறந்துடுறாரு. இதே நேரத்துல அந்த பாக்ஸும் க்ளோஸ் ஆயிடுது. நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வர அகஸ்டின் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு நியூஸ் போயிட்டு இருக்கு. இத பார்த்த ஹீரோயினும் நம்ம அவரை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படியே அவர் ரூமுக்கு
போற வழியில அவங்க அப்பா குப்பை பொருள் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்க. இதெல்லாம் எதுக்கு வீட்டுக்குள்ள கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு கத்துறான். அப்படியே கோவத்தோட ரூமுக்கு போக அங்க இருக்க அந்த பாக்ஸ கையில எடுத்துக்கிட்டு, அங்கிள் அகஸ்டியனோட மொத்த சொத்துமே என்னோட பேர்ல எழுதி வச்சிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றான். அப்படியே அடுத்த நாள் விடிய அவங்க அப்பாவுக்கு ஒரு கால் வருது. அகஸ்டியன் மொத்த சொத்தையுமே உங்க பொண்ணு பேர்ல எழுதி இருக்காருன்னு. இதை கேட்டு அவங்க அப்பாவும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. இவங்க இருந்த அந்த வீட்டை விட்டுட்டு அந்த பேலஸ்க்கு மூவ் ஆகுறாங்க. காரையும் கார்டையும் கொடுத்துட்டு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட என்ஜாய் பண்ணுன்னு சொல்றாரு. ஷாப்பிங் மால், மேக்கப்ஸ் சொல்லிட்டு நல்லாவே ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்துட அவ முன்னாடி அந்த பாக்ஸ் ஓபன் ஆகுது. மியூசிக்கும் பிளே ஆகுது. நம்ம ஹீரோயினும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பாக்க, இதே நேரத்துல நம்ம ஹீரோயினுக்கு ஆப்போசிட் வீட்ல இருந்த டெல்ல தான் காட்டுறாங்க. அவங்க கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அங்க கிரைண்டர் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே கிரைண்ட் பண்ணி வச்சிருவாங்க. அது ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு இவங்க செக் பண்ணிட்டு இருக்க, அப்போ தெரியாதனமா இவங்களோட முடி அதுல மாட்டிக்குது. இவங்களும் அதுக்கான சுவிட்சை ஆஃப் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா எதிர்பாராத விதமா அவங்க தலை சிங்க்ல அடிச்சு அந்த இடத்துலயே அவங்க இறந்துடுறாங்க. அடுத்த நிமிஷமே அந்த மியூசிக் பாக்ஸும் க்ளோஸ் ஆயிடுது. அப்படியே நைட்டும் ஆகுது. நம்ம ஹீரோயினும் தூங்கிட்டு இருக்கும் போது கனவுல அந்த பாக்ஸ் ஓபன் ஆகுற மாதிரியும் அது உள்ள இருந்து ஏதோ ஒரு சாத்தான் வெளியில வர மாதிரியும் நம்ம காட்டுறாங்க. அப்படியே பயந்து நம்ம ஹீரோயின் எழுந்துக்க வெளியில இருந்து ஒரு சத்தம் வருது. நம்ம ஹீரோயினும் போய் பார்த்தா யாரோ இவள மானிட்டர் பண்ற மாதிரி தெரியுது. ஆனா அங்க யாருமே இல்ல. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காலையில தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த பாக்ஸ்ல என்ன எழுதிருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ரே கிட்ட போயிட்டு, உன்னோட கசின் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்கன்னு சொன்னல, அங்க போலாமான்னு கேட்க நம்ம ரேவும் கூட்டிட்டு போறான். போற வழியில நம்ம ஹீரோயின் கிட்ட கடலை போடுறான். ஒரு வழியா அவங்க கசின் வீட்டுக்கு போய் சேர்ந்துட நம்ம ஹீரோயினும் அந்த பாக்ஸ காட்டுறாங்க. இத பார்த்து அந்த பொண்ணும் நீங்க இதை ஓபன் பண்ணீங்களான்னு கேட்க இவளும் இல்லன்னு சொல்றான். இது அந்த காலத்துல சைனீஸால உருவாக்கப்பட்ட 7 வரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திர பெட்டகம். ஆனா இதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. நீ விஷ் கேட்கும் போது உன்னோட கை அந்த பெட்டகத்துக்கு மேல இருக்கணும். கடைசியா அந்த பெட்டகத்துல லூமேங்கிற பேரை பாக்குறாங்க. அத பத்தி நெட்லயும் சர்ச் பண்ண 1910ல வாழ்ந்துட்டு வந்த லூமேக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் வித்தியாசமான ஒரு தொற்றுநோய் வர இதை கண்டுபிடிச்ச அந்த நாட்டு மக்கள் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல குவாரண்டைன் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள இருந்த ஃபேமிலி தாகத்தாலையும் வெப்பத்தாலையும் இறந்து போயிடுறாங்க. அதுல உயிர் தப்பிச்ச ஒரே நபர் லூமே மட்டும்தான். அவங்க உயிரா நினைச்சதே அவங்க ஃபேமிலியை தான். பழிவாங்க நினைச்ச நம்ம லூமே ஒரு மியூசிக்கல் பாக்ஸ் எடுத்துட்டு 7 நாள் இரவு பகல் பார்க்காம ப்ரே பண்ணிருக்காங்க. கரெக்டா 7வது நாள் இரவு யோகுவாய்னு சொல்லக்கூடிய சாத்தான் வெளியில வந்து அந்த பாக்ஸ் மூலியமா 7 வரங்களை கொடுத்திருக்கு. அந்த வரங்களை யூஸ் பண்ணி ரொம்ப பணக்காரங்களா இருக்காங்க. அவங்களுடைய எனிமி எல்லாருமே இருந்த தடம் தெரியாம அழிஞ்சு போயிட்டாங்க. 1922ல அவங்க சூசைட் பண்ணி இறந்து போறாங்க. இன்கேஸ் இந்த பாக்ஸை யாருக்காச்சும் வித்துட்டாலோ இல்ல தூக்கி போட்டுட்டாலோ அவங்களுக்கு இது வரைக்கும் கிடைச்ச எல்லா வரமுமே போயிடும். அந்த பாக்ஸை இன்னும் அனலைஸ் பண்ணும்போது அந்த மியூசிக் முடியும் போது ஏதோ நடக்கும்னு போட்டிருக்கு. ஆனா எக்ஸாக்டா என்னன்னு இவங்களுக்குமே தெரியல. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் கிட்ட நான் இதை போட்டோ எடுத்து அனுப்புறேன். அவன் இதை ரிவ்யூ பண்ணிட்டு என்னன்னு சொல்லுவான். இப்போ நீங்க 2 பேரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் திரும்ப அவங்க அப்பா குப்பால் எடுத்த பார்த்துட்டு என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு கேட்க என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல கோவப்பட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. வீட்டுக்கு போனதும் அந்த பாக்ஸை வெளியில எடுத்துட்டு எங்க அப்பா குப்பை அல்றத நிறுத்திடணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறா. அதே நேரத்துல நம்ம ரேவோட கசின் இருக்க இடத்த காட்டுறாங்க. அவளுடைய ஃப்ரெண்ட் இந்த பாக்ஸ பார்த்துட்டு இவளுக்கு மெயில் பண்ணிருக்கான். இத படிச்சு ஷாக் ஆன அந்த பொண்ணு ரயனுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா கரண்ட் கட் ஆயிடுது. போன்லயும் சிக்னல் இல்ல. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் வீட்டுல அந்த மியூசிக் பாக்ஸ் பிளே ஆக சரின்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டு வெளியில வராங்க. சிக்னலும் கிடைக்குது. ரேக்கு கால் பண்ணா வாய்ஸ் மெயில்ல போகுது. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், இந்த மெசேஜ பார்த்தோன்னு எனக்கு கால் பண்ணுன்னு சொல்றாங்க. சடனா காத்துல பின்னாடி இருக்க டோர் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆக அந்த சத்தத்துக்கு பயந்து கையில இருக்க போனை கீழே போட்டுறாங்க. சரி கீழே போய் போன் எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போது இருட்டுல கால் ஸ்லிப் ஆகி அவங்க வாங்கி வச்சிருந்த கலை பொருள் யானை தந்தத்து மேல விழுந்து இறந்து போறாங்க. அதே நேரத்துல அவங்க அப்பா அந்த ரெகுலர் வேலையெல்லாம் விட்டுட்டு மியூசிக் பிளே பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இதே நேரத்துல ரேவும் அந்த மெசேஜை பார்த்துட்டு அவனோட கசினை பார்க்க வர கீழே அவளோட உடஞ்சு போன போன் இருக்கு. இவனும் ஸ்டெப்ஸ் வழியா மேல போய் பாக்குறான். அவனோட கசின் அங்க இறந்து போயிருக்கா. அப்படியே அடுத்த நாள் காலையில காலேஜ்ல காட்டுறாங்க. நம்ம ரே ஹீரோயின் கிட்ட போய் கேக்குறான், அந்த பாக்ஸ் கிட்ட ஏதாச்சும் விஷ் கேட்டியான்னு. இல்லையே, ஏன் அப்படி கேக்குறேன்னு கேட்க ஒவ்வொரு வாட்டியும் அந்த மியூசிக் முடியும் போதும் அது கேக்குறது ஒரு ரத்த பலிய. ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ். உன் கசின் கிட்டயும் தேங்க்ஸ் சொல்லிடு. அப்பதான் ரே சொல்றான், என் கசின் நேத்தே இறந்துட்டா. இப்ப சொல்லு, நீ ஏதாச்சும் விஷ் கேட்டியான்னு கேட்க நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து மலிப்பிட்டு ஓடிடுறா. அப்படியே கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் லஞ்ச் டைமும் வருது. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க வான்னு சொல்லிட்டு கூப்பிட பாலும் அவளை அவன் பக்கத்துல உட்கார வச்சுக்கிறான். இத பார்த்தா பாலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்க இருந்து போயிடுறாங்க. அதே நேரத்துல அவளுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வர அதுல அவளை கிண்டல் பண்ணி ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காங்க. இதனால கோவமான நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் வீட்டுக்கு போனதும் அவளுடைய 5வது விஷயம் கேக்குறா. என்னோட காலேஜ்லயே நான் தான் ரொம்ப ஃபேமஸான பொண்ணா இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா நைட் பால் மெசேஜ் பண்றான். இன்னைக்கு நைட் பார்ட்டிக்கு நீ வரியான்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் போக அங்க இருக்க எல்லாருமே இவள ஒரு செலிபிரிட்டி லெவல்ல பாக்குறாங்க. ஏன் பாலோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் கூட இவளை பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படியே நைட் அவ தூங்கிட்டு இருக்கும்போது சின்ன வயசுல அவங்க அம்மா இறந்து போனதை இவ பாத்துருப்பாள்ல, அதே இடத்துல அவங்க அம்மாக்கு பதில் இவ தூக்கு மாட்டிட்டு இருக்க மாதிரி பாக்குறா. உடனே அலறி அடிச்சு எழுந்துக்க இவளுக்கு எதிர்க்க கருப்பு ஜாக்கெட் போட்ட ஒருத்தன் ஓடுறத பாக்குறா. இவளும் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே ஓட அவளுக்கு பின்னாடி அவங்க அப்பா வந்து நிக்கிறாரு. என்ன ஆச்சு இந்த நேரத்துல இங்க என்னடா பண்றான்னு கேட்க, என்னை யாரோ ஃபாலோ பண்ண மாதிரி இருந்துச்சுப்பா அதான் இங்க வந்தேன்னு சொல்ல, எப்பத்துல இருந்துன்னு கேட்க மியூசிக் பாக்ஸ் வந்ததுல இருந்துன்னு சொல்லிட்டு ஓடி போறா ரூமுக்கு. பார்த்தா அந்த பாக்ஸ் வீட்லயே தான் இருக்கு. அதை யாருக்கும் தெரியாம வீட்டுல ஒளிச்சு வைக்கிறா. இதே நேரத்துல ரேவும் அந்த பாக்ஸ பத்தி நிறைய ரிசர்ச் பண்ண ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்த நம்ம ஹீரோயின் ஆப்போசிட் வீட்ல இருந்த ஆன்டி டெல்ல பார்க்க வரா. ரொம்ப நேரமா குரல் கொடுத்து அவங்க வரலங்கிறதுனால பின்னாடி இருக்க டோர் வழியா வீட்டுக்குள்ள போய் பாக்குறா. ஒரே பேட் ஸ்மெல் அடிக்க பயந்துகிட்டே உள்ள போய் பார்த்தா ஆன்டி டெல் கிச்சன்ல ஆல்ரெடி இறந்து போய் கிடக்குறாங்க. இப்போதான் நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டோம்னு தெரிய வருது. அப்படியே அடுத்த நாள் காலையில காலேஜ்ல காட்டுறாங்க. பாலோட கேங் அவளை ஏத்துக்கிட்டாலும் அவளுக்கு அங்க இருக்க பிடிக்கல. பழைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்க இடத்துக்கு போனா அவங்க இவளை கலாய்க்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட் ஆச்சு, அதனால என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவளும் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். இதெல்லாம் கேட்ட அவளோட ஃப்ரெண்ட் அந்த பாக்ஸ் எட்டி உதைக்க, இதெல்லாம் நீ நம்புறியான்னு சொல்லிட்டு, ஆனா நீ சரியான செல்ஃபிஷ், உனக்கு 7 வாரம் கிடைச்சிருக்கு, அதுல 5 யூஸ் பண்ணிருக்க. உன்னோட இடத்துல நான் இருந்திருந்தா உலகத்துல எல்லாருமே பீஸ்ஃபுல்லா இருக்கணும், கேன்சர் பேஷண்டே இருக்க கூடாதுன்னு வேண்டி இருப்பேன். அது மட்டும் இல்ல, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க, எங்களுக்காக ஏதாச்சும் வேண்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுறான். இதெல்லாம் கேட்ட இன்னொரு ஃப்ரெண்டும், இது எல்லாமே கோ இன்சிடென்ஸ் தான், இன் கேஸ் உனக்கு இந்த பாக்ஸ் தான் பிரச்சனைனா அது எதுக்கு நீ வச்சிட்டு இருக்க, தூக்கி போட்டுடுங்கிறா. நம்ம ஹீரோயினும் சரி அந்த பாக்ஸ தூக்கி போட்டுடலாம்னு டிசைட் பண்ண அப்போதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. இந்த பாக்ஸ தூக்கி போட்டாலோ இல்ல யாருக்காச்சும் வித்துட்டாலோ இவளுக்கு கிடைச்ச எல்லா வாரமுமே போயிடும். அதனால கொஞ்சம் தயங்குறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஒரு பார்ட்டில நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. என்ன அந்த பாக்ஸ தூக்கி போட்டுட்டியான்னு கேட்க, தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். அங்க வந்த பாலோ நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப அப்போ இவனுடைய கார்ல அந்த பிளாக் ஜாக்கெட் கிடைக்குது. அப்போதான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது இவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது இவன் தான். அவனுடைய போனை வாங்கி செக் பண்ணி பார்த்தா அதுல ஃபுல்லாவே நம்ம ஹீரோயினோட போட்டோ தான் இருக்கு. அப்போ இவ்வளவு நாள் நீ தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிரேக்கப் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இதே நேரத்துல வீட்டுல இருக்க மியூசிக் பாக்ஸ் பிளே ஆக அந்த பார்ட்டியில எரிஞ்சிட்டு இருக்க பொம்மை ஒண்ணு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு மேல விழ வர இன்னொரு ஃப்ரெண்ட் அவளை காப்பாத்திடுறான். இதே நேரத்துல ஹீரோயினோட அப்பா கார் டயர் பஞ்சர் ஆயிட அதை ரெடி பண்ணிட்டு ரிப்பேர் ஆன ஸ்டெப்னிய பக்கத்துல வைக்க அது சர்வல்ல வேகமா போகுது. எதிர்க்க வந்த கார் இடிச்சு இவர் தான் காலின்னு பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ல இவருமே எஸ்கேப் ஆயிடுறாரு. அப்படியே இங்க ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு ஹோட்டலுக்கு போக ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு லிப்ட்ல ஏறி போறான். இங்க நம்ம ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டு கிட்ட நான் இன்னும் அந்த பாக்ஸ தூக்கி போடல, என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றான். இதே நேரத்துல அந்த இன்னொரு ஃப்ரெண்டும் லிப்ட்ல திரும்பி வர நடுவுலயே ஜாம் ஆயிடுது. ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிட சொல்ல அதே நேரத்துல லிப்டும் ஓபன் ஆகுது. சரி லிப்ட் தான் ஓபன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கரெக்டா வெளியில வர பாக்கும்போது அந்த லிப்டோட கேபிள் ஒயர் கட் ஆகி மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போறான். இதெல்லாம் நேர்ல பார்த்த இன்னொரு ஃப்ரெண்டும் இது எல்லாத்துக்குமே ரீசன் நீ தான் அப்படின்னு சொல்றான். அந்த இடத்துக்கு வந்த ரேவும் ஹீரோயினை கூட்டிட்டு வெளியில போக அவன் இது வரைக்கும் சேகரிச்சு வச்ச எல்லா டீடைல்ஸ் பத்தியும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். முதல் முறையா இந்த பாக்ஸ் ஒரு மிலிட்டரி மேன் கிட்ட தான் போயிருக்கு. என்னதான் பிசினஸ்ல சக்சஸ்ன்னு சொல்லிட்டு லைஃப் நல்லா போயிருந்தாலும் நாட்கள் ஓட அவர் கூட இருந்த ஒவ்வொருத்தரும் இறக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில அவரே சூசைட் பண்ணி இறந்து போறாரு. ரெண்டாவதா இன்னொரு நபருக்கும் இந்த பாக்ஸ் கிடைச்சிருக்கு. அவர் இதை யூஸ் பண்ணி அந்த பிசினஸ் பெருசாக்கி இருக்காரு. நாளடைவுல அவரோட ஒய்ஃபும் 2 குழந்தைங்களும் ஒரு விபத்துல இறந்து போக அவருமே சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காரு. சோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா 7 வரங்களையும் கேட்டு முடிச்சிட்டோம்னா யாங்குவாய் வந்து நம்மளுடைய ஆத்மாவை எடுத்துட்டு போயிடுவான். அதுதான் அவனுக்கான பரிசு. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றான், நான் ஆல்ரெடி 5 வார்த்தை கேட்டுட்டேன்னு. இதை கேட்ட ரேயும் அவளை செமையா திட்ட, உன்னால பல உயிர்கள் போயிடுச்சுன்னு, எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பாக்ஸை எரிச்சு பாக்குறாங்க. சுத்திய வச்சு உடைக்க பாக்குறாங்க. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோயினும் தூங்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பாலும் வர ஹீரோயினை பார்த்து என்ன லவ் பண்றியா இல்லையான்னு கேக்குறான். ஹீரோயினும் இல்லன்னு சொல்ல கையில இருக்க கத்திய வச்சு அவனோட கையே கட் பண்ணிக்கிறான். உடனே போலீஸும் ஆம்புலன்ஸும் வந்து அவனை கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்படியே அடுத்த நாளும் ஆக நம்ம ஹீரோயின் காலையில அந்த பாக்ஸை தேடி பாக்குறான். ஆனா அது அந்த இடத்துல இல்ல. உடனே ரேயை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்ல, சரி விடு அந்த பாக்ஸ் தொலைஞ்சதே நல்லதுதான்னு சொல்ல இதை கேட்டு நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் நார்மல் ஆகிட கீழே வந்து பார்த்தா அவங்க அப்பா கிட்ட போலீஸ் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அங்கிள் அகஸ்டியனோட சொத்து தானே
தானே இவங்க எல்லாருக்கும் வந்திருக்கும். கடந்த 10 வருஷமா டாக்ஸ் எதுவுமே பே பண்ணாததுனால மொத்த சொத்துமே அவங்க கையை விட்டு போயிடுது. வேற வழி இல்லாம திரும்பவும் பழைய வீட்டுக்கே வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில காலேஜுக்கு போனா அந்த டார்சி பொண்ணு திரும்பவும் மூஞ்சி சரியாயி வந்துடுறா. ஹீரோயினை அகைன் புள்ளி பண்றா. எல்லாமே இவளை விட்டு போயிட ரொம்பவே கஷ்டப்படுறா. அப்போதான் நம்ம ஹீரோயின் அவ ஃப்ரெண்டோட லாக்கர் ரூமை பாக்குறா. அதுலதான் அந்த மியூசிக் பாக்ஸும் இருக்கு. இத பாத்துட்டு அவ ஃப்ரெண்டு கிட்ட நீ தான் திருடினியான்னு சொல்லிட்டு சண்டை போட, நான் உன் நல்லதுக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன் அந்த பாக்ஸ, உன்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் அவ கையில இருந்து அந்த பாக்ஸ புடுங்கிட்டு போயிடுறா. அப்ப அவங்க 2 பேருக்குள்ளயும் நடந்த வாக்குவாதத்துல அவ ஃப்ரெண்ட கீழே தள்ளி விட்டுறா. இத பார்த்த ரேவும் ஹீரோயினை பார்த்து கத்தி விட்டுறான். அங்க இருந்து உடனே நம்ம ஹீரோயினும் கிளம்ப, நம்ம ரேவும் பின்னாடியே வந்து அந்த பாக்ஸ் உன்னை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு, தயவு செஞ்சு அதை கொடுத்துருன்னு சொல்ல, நான் எந்த ஒரு வரத்தையும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுறா. வீட்டுக்கு போனதும் அந்த பாக்ஸ வச்சுட்டு அழ ஆரம்பிக்கிறா. எல்லாமே சரியிடும்னு இவளே சொல்லிக்க, காலேஜ்ல இருந்து இவளுக்கு போன் வருது. அதை இவ கட் பண்றா. எனக்கு இன்னும் 2 வாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ கையில எடுக்கிறா. எனக்கு என்னுடைய அம்மா வேணும்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை கேட்டுறா. சடனா அந்த இடமே சைலண்ட் ஆக கீழே போய் பார்த்தா அவங்க அம்மா உயிரோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவளுக்கு 2 குட்டி சிஸ்டர்ஸும் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலி. இவளோட பர்த்டேக்கு கேக்கும் கட் பண்றாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா ரூமுக்கு போக அவங்க அம்மா வரைஞ்ச எல்லா பெயிண்டிங்ஸையும் பார்த்துட்டு இருக்கா. அதுல ஒரு பெயிண்டிங்க பார்த்து ஷாக் ஆகுறா. ஏன்னா சின்ன வயசுல ஹீரோயினோட அம்மா டஸ்ட்பின்ல ஒரு பேக் ஒண்ணு போட்டிருப்பாங்க. அதை அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு கையில இருக்க பெயிண்டிங்க காட்டுறாங்க. அதுல அந்த பாக்ஸ தான் வரைஞ்சு வச்சிருக்காங்க. உடனே அந்த இடத்துல மியூசிக் பாக்ஸ் பிளே ஆக ஹீரோயின் ஓடி வந்து பாக்குறா. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டே வெளியில விண்டோ வழியா பார்த்தா அவங்க அப்பாவும் அவரோட ஃப்ரெண்டும் மரத்துல ஏதோ வெட்டிட்டு இருக்காங்க. இத பார்த்த ஹீரோயினும் அப்பான்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கத்திட்டே ஓடி வெளியில வர, இதனால டிஸ்ட்ராக்ட் ஆனா அவங்க அப்பா ஏனிய விட அந்த ரம்பம் அவங்க அப்பா மேல விழுந்து அங்கேயே இறந்து போயிடுறாரு. இத பார்த்த நம்ம ஹீரோயினும் கதறி அடிச்சுட்டு மாடிக்கு ஓடுறா. அந்த பாக்ஸ தன்னோட கையில எடுத்து இப்போ ஒரு வரத்தை கேக்குறா. அது என்ன வரம்னா, எங்க அப்பா உன்னை கண்டுபிடிச்ச அந்த நாளைக்கு நான் போகணும் இப்பவேன்னு சொல்ல, சடனா பெட்ல இருந்து எழுந்துக்கிறா. எல்லாமே பழையபடி ஆயிடுச்சு. இத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிச்சு, நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணப்பா, இன்னைக்கு நானும் உங்க கூட வேலைக்கு வரலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பாவும் கூட்டிட்டு போறாரு. இவளும் அந்த பாக்ஸ கண்டுபிடிச்சிடுறா. அதை அவளுடைய பேக்லயும் எடுத்து வச்சுட்டு நேரா ரேவை பார்க்க போறா. எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்றா. ஏன்னா இவளுக்கு தெரியும் ரே ரொம்ப நல்லவன். இந்த பாக்ஸ நீ அழிச்சிடணும், ஆனா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீ பார்க்க கூடாதுன்னு சொல்றா. இதை நீ பண்ணி முடிச்சிட்டனா இன்னைக்கு நைட் நம்ம 2 பேரும் டேட்டிங் போலாம்னு சொல்றா. ரேவும் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். நம்ம ஹீரோயினும் ஜாலியா ரோட்டை கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்க, அப்ப எதிர்க்க வந்த கார் இவளை அடிச்சு தூக்கிடுது. அந்த காரை ஓட்டிட்டு வந்தது வேற யாருமே இல்லங்க, டார்சி. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, 7வது வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு உயிர் போகணும். அது யாருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த 7 வாரத்தையும் கேட்டு முடிச்ச ஒரு நபர். இப்படிதான் நம்ம ஹீரோயினுமே சாகுறாங்க. இந்த படமும் அப்படியே முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே தெரியுற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்காங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம்.